அனைவருக்கும் வணக்கம். இப்போ கூடலூர் பகுதியில் முழுக்கவே வந்து யானைகள் வழித்தடத்தை பாதுகாக்கிறதையும் வாழ்விடத்தை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறத வரைமுறைப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் ஒரு வனத்துறை சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அதில் மக்கள் தங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பு ஒன்று அதில் இருக்குது. லிங்க்கு வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்குள்ளே போய் நம்ம கருத்துக்களை பதிவு செய்யலாம். அது வந்து வர 7ஆம் தேதிக்குள்ளே அந்த கருத்துக்களை பதிவு செய்யணும்னு ஒரு செய்தி வந்து இப்போ பகிரப்பட்டு வருது. என்ன சிக்கல் அப்படின்னா, இது முழுக்க வந்து அது ஏன் இணையத்தில் வந்துருக்காங்கன்னா, கருத்து கேட்பு கூட்டம் பொதுமக்கள் கிட்ட நடத்தணும். பொதுமக்கள் கிட்ட நடத்தினா எல்லா சிக்கலும் என்னென்ன கள ஆய்வு என்ன உள்ள யதார்த்த நிலை என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஆனால் இதை மறைச்சி வனத்துறை வந்து என்ன நினைக்குது அப்படின்னா, இது வந்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் பிரச்சனையாக போய் சேர்ந்து அது மூலமாக கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினா அது வனத்துறைக்கு பல சிக்கல்களை உருவாக்கும். அதனால் வந்து இதை முழுக்க இணையத்தில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இது இணையத்தில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் உள்ள நபர்கள் மட்டும்தான் இதில் வந்து கருத்து சொல்லுவாங்க. அது மூலமாக இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நடைமுறைப்படுத்திட்டு போயிட முடியும் அப்படிங்கிறத வனத்துறை தெளிவாக இதை வந்து இது பண்ணுது. என்ன பரிந்துரைக்கு வைக்கிறாங்க, அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, முழுக்க தோட்டங்கள் உருவாக்கமும் இந்த தோட்டங்கள் மூலமாக வந்து மக்கள் அடர்த்தியும் வந்து யானையை வந்து வழித்தடத்தை முழுவதுமாக மறிச்சிருச்சு. யானை யானை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர முடியாமல் போயிடுச்சு. இதிலேருந்து கேரளாவுக்கு இடம்பெயர்றது, கேரளாவிலேருந்து ஓவேலி பகுதிக்கு இடம்பெயர்றதும், ஓவேலியிலேருந்து உதகை பகுதி இந்த மாதிரி முதுமலை வனச்சரணாலயங்களுக்கு இடம்பெயர்றதும் முழுக்க தடுக்கப்பட்டுருச்சு. அதனால் வந்து யானை வழித்தடம் முழுக்க வந்து இன்றைக்கி வந்து மக்கள் குடியிருப்பு அடர்த்தினால் வந்து யானை வழித்தடம் மறிக்கப்பட்டு அது மூலமாக வந்து மக்கள் உயிரிழப்புகள் ஏற்படுது. அது மூலமாக வந்து வனவிலங்கு இறப்பும் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் குறிப்பிடுவோம். இப்போ நம்ம தெரிய வைக்கிறது என்ன அப்படின்னா, முழுக்க வனத்துறையோட அயோக்கியத்தனத்தில் இதை வெட்ட வெளிச்சமாக இது தெரியுது. என்ன அப்படின்னா, வனத்துறையோட அலட்சியமும் இவங்களோட அடர் வனம்னு சொல்கிற வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க அடர் வனம்னு சொல்லக்கூடிய இந்த வனங்கள் பாதுகாக்கப்படாமையும் அதுக்குள்ளே வந்து வனவிலங்குகளுக்கான தீவனங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டும் இன்றைக்கி வந்து வனவிலங்குகளுக்கான தீவனம் இல்லாமல் உயிரிழப்புகள் ஏற்படுங்கிறதையும் அறவே மறைச்சி இதை பாதுகாக்க வக்கற்ற வனத்துறை வந்து இதை கையாளாத தனத்தில் இந்த வனத்துறையால் நடத்தப்படுற திட்டமிட்ட படுகொலை தான் இந்த மனித உயிரிழப்புகள் அப்படிங்கிறத அறவே மறைச்சி முழுக்க இதை வந்து மக்கள் மேலே பழியை போட்டு ஒரு அறிக்கையை கொண்டு வந்து நிறுத்தி இந்த யானை வழித்தடத்தை நாங்கள் பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிறது. இது முழுக்க ஒரு டேபிள் ஒர்க்கு. அதாவது ஒரு அரை கிலோ உட்காந்துக்கிட்டு இது நாங்கள் வந்து இதெல்லாம் யானை வழித்தடம், இதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து யானை நகரும், இதெல்லாம் வந்து திட்டமிட்டு ஒரு இந்த சேட்டலைட் மேப்பை வச்சு உருவாக்கப்பட்ட இந்த அறிக்கை தான் நம்ம இதை வனத்துறை வெளியிட்டிருக்க அறிக்கை. இது சிஇசி பரிந்துரை அப்படின்லாம் போடுவாங்க. என்ன அப்படின்னா, சிஇசிக்கும் பொதுமக்கள் வாழ்விடங்களையோ இந்த இதுக்கும் வந்து அறவே வந்து எந்த தொடர்புமே கிடையாது. ஏன் அப்படின்னா, சிஇசி முழுக்க மக்கள்கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் இதுவரை நடத்தினதே கிடையாது. சிஇசி வந்து முழுக்க வனத்துறை என்ஜிஓக்களோட கூட்டு சேர்ந்து நடத்தப்படுற திட்டமிட்ட படுகொலை தான் இந்த வனவிலங்கு தாக்குதல் மூலமாக நடத்தப்படுற மனித உயிரிழப்புகள் அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் என்ன நம்ம வந்து தெரியப்படுத்த வேண்டியது அப்படின்னா, இதை பிரதான கட்சிகளான பெரிய கட்சிகள் இதை வந்து ரொம்ப அலட்சியமாக கடந்து போகிறாங்க. இதை வந்து ரொம்ப காலங்காலமாக இந்த வனச்சட்டங்கள் அமல்படுத்தப்படுது. 16A சட்ட திருத்தமாக இருக்கட்டும், ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் பிரச்சனையாக இருக்கட்டும், பஃபர் ஜோன் சிக்கலாக இருக்கட்டும், எத்தனையோ திட்டங்கள் வந்து இங்கே அமல்படுத்தப்பட்டப்போ கூட இதை வந்து இந்த பெரிய கட்சிகள் வந்து இப்போ அவங்க கட்சிக்கு வந்து அவப்பெயர் கொண்டு வந்து சேர்த்துரும், மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தில் இதை வந்து முழுக்க மழுங்கடிக்கப்பட்டு இந்த பிரச்சனைகள் வந்து பெருசாகாமல் பார்த்துக்கிட்டாங்க. இதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து வனத்துறை வந்து நீ குடியிருக்க நிலம் யானை வழித்தடம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்போ இதை வந்து நம்ம அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இங்கே. அப்போ நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, முழுக்க வனத்துறையோட அட்டூழியம் அயோக்கியத்தனத்தை வெளிப்படுத்தாமல் ஆக்கிரமிப்பு தோட்டங்களாக இருக்க பெரிய தோட்டங்கள் வந்து வனத்துறையால் உருவாக்கப்பட்டது. வனத்துறை வந்து முழுக்க இந்த வனங்களை அழித்து உருவாக்கப்பட்ட பெரிய இதெல்லாம் வந்து மறைச்சி இதை முழுக்க மக்கள் குடியிருப்பையும் வசிப்பிடங்களையும் நோக்கி இந்த மக்கள் வாழ்வாதாரத்தை நம்பி இருக்க தோட்டங்களை குறி வச்சு இந்த அறிக்கை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது மூலமாக யானை வழித்தடம் பாதுகாக்கப்படும் அப்படின்ற ஒரு இதையும் வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இப்போ நாம் என்ன செய்ய வேண்டியதுன்னா, நம்ம திரும்பியும் இந்த யாரெல்லாம் வந்து நம்மளை நம்புவாங்க, நாம் காப்பாற்றுவாங்கன்னு நம்பி திரும்ப ஏமாறாமல் நாம் வந்து வெட்ட வெளிச்சமாக ஒரு அறிக்கையை இந்த வனத்துறைக்கு பதிவு செய்ய வேண்டியிருக்கு. அதை நம்ம கண்டிப்பாக அந்த லிங்குக்குள்ளே போய் நீ வந்து மக்கள் வசிப்பிடங்களில் மக்கள் வாழ்விட பகுதியை குறி வச்சு நடத்துகிற இந்த அயோக்கியத்தனத்தை வனத்துறை நிறுத்தணும்
அப்படிங்கிறத நாம் தெளிவாக பதிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் நாம் வந்து இதில் வைக்கிற வாதம். அப்போ அதனால் நாம் தெளிவாக அந்த மக்கள் ஒவ்வொருத்தருமே படித்த இளைஞர்கள் இருக்கோம். நாம் நம்மளோட இந்த நிலத்திலேருந்து நில வெளியேற்றத்துக்கு வித்துடுற இந்த வனத்துறை அட்டூழியத்திலேருந்து நாம் வந்து விடுபடணும் அப்படின்னா நாம் வந்து இங்கே சரியான பதிவை வனத்துறைக்கு தெரியப்படுத்தணும். அதை இந்த 7ஆம் தேதிக்குள்ளே தெரியப்படுத்தணும். அதுக்காக ஒரு முறையான ஒரு அறிக்கையை நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கு. அதை நம்ம வாழ்விடங்களில் குறி வச்சு நடத்துகிற இந்த வனத்துறையோட அட்டூழியத்தை அறவே தடுத்து நிறுத்துறதா இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி. யானைகள் வந்து தட்பவெப்ப நிலைக்கும் அந்த இனவிருத்திக்காகவும் இடம்பெயர்றத இவங்க வனத்துறை எப்படி சொல்லுதுன்னா முழுக்க இந்த இடப்பெயர்வு அடிக்கடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக வந்து 1969 இந்த தோட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சின்னு சொல்லி டேண்டி போன்ற தோட்டங்கள் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வனத்துறை சொல்கிறது. 2008க்கு அப்புறம் தான் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதையும் வனத்துறை அந்த அறிக்கையில் குறிப்பிடுது. நாம் இப்போ சொல்ல வர்றது என்னென்னா முழுக்க யானைகளுக்கான உணவு தேவை அதோட அடர் வன பகுதியில் இல்லை. அதனால தான் உணவு தேவைக்காக மட்டும்தான் இடம்பெயருது. அந்த இடம்பெயர்வு தான் இந்த மக்கள் வசிப்பிடங்கள் நோக்கி நடக்கும்போது அங்கே வந்து உணவு தேவைக்காக மக்கள் பயிர்களை அழிக்குது. அந்த பயிர்களை அழிக்கிறது மூலமாக இங்கே வந்து மக்களோட வாழ்விட பகுதியில் நடக்கிற அந்த வனவிலங்கு தாக்குதல் மூலமாக நடக்கிற மனித படுகொலைகள் இங்கே தொடர்ச்சியாக இடம்பெற்றுக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. அப்போ அதையெல்லாம் மறைச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்து அதில் லிங்கு கொடுத்து நீங்கள் வந்து நீங்கள் இதில் வந்து கருத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறது அப்பட்டமான அயோக்கியத்தனம். அதை விடுத்துட்டு நீங்கள் பொதுமக்கள்கிட்ட நேரடியாக கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்துங்க. அது மூலமாக வந்து மக்கள் வெளிப்படையாக சொல்கிற விஷயங்களை உள்வாங்கி அது மூலமாக தீர்வை கொண்டு வாங்கங்கிறது தான் நம்ம வைக்கிற வாதம்.